நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம மாயாவுக்கும், ஜீவாவுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜீவா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா இது? எனக்கு தெரியாமல் நீங்கள் வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்னோட தன்மானம் என்ன ஆகுது? என்ன ஆகுறது? என்னோட மரியாதையெல்லாம் என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இரு மாப்பிள எனக்கே தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏம்மா இப்படி பண்ணீங்க? என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஏம்மா நல்லா தானம்மா போய்க்கிட்டு இருந்துச்சு. உங்கள யாரும்மா இதெல்லாம் குடுக்க சொன்னது? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க. உடனே சிக்கு வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் அவங்ககிட்ட தெரியாமல் கொடுக்கணும்னு நெனச்சேன். அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வீடு சின்னதா இருக்குது. சிறுசா இருக்குது. சின்னஞ்சிறுசுக வந்து எப்பயுமே வந்து தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதனால தான்ப்பா நான் வந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாம நம்ம மாயா வேற வந்து நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு. எல்லா வசதிகளோடு வளர்ந்த பொண்ணு. அதனால் அவள் போய் அங்கே கஷ்டப்படுவாளோ என்னன்னு சொல்லிட்டு அவளோட நல்லதுக்காக தான்ப்பா நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாப்பிள்ளை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்க. இது வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அம்மா கிட்ட இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இதனால் வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து கௌதம் வந்து மன்னிப்பு கேட்காங்க. உடனே மதுமிதாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளை, எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க, இப்போ கல்யாண வேலையை பார்ப்போம், கல்யாணம் எல்லாம் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கல்யாண முகூர்த்தம் வேறு டைம் ஆச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஐயர் வேறு கூப்பிட்றாங்க. சரி எல்லாருமே கல்யாண வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையை எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வந்து நேரம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கொண்டு போய் தாலியை கொண்டு போய் எல்லாத்துட்டையுமே கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நேரம் ஆயிடுச்சு தாலியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஐயர் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல ஜீவா வந்து தாலி எடுத்துகிட்டு நம்ம மாயா கழுத்தில் வந்து கட்டிடுறாங்க. உடனே எல்லாருமே வந்து அந்த மலர் தூவி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல. பண்ண பிறகு பார்த்தா இவங்க கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. நம்ம கௌதமோட கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. ஆனந்த கண்ணீரில் கண்ணீர் விட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, எதுக்குங்க இப்போ கண் கலங்குறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அங்கே பாரு என் ஃப்ரெண்டை கௌதமை, அவன் நினச்சா ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அவன் நினச்சா ஒரு பக்கம் பார்த்தா பாவமாக இருக்குது. இந்த குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே வந்து அவனை ஏமாத்துறாங்க. அது கூட தெரியாமல் இந்த குடும்பத்துக்கு வந்து அவன் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நினச்சாலும் எனக்கு பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சந்தோஷ் வந்து பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போய் மச்சான் ஃபீல் பண்ணாதடா விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, இது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து மதுமிதா அங்கிட்டு நின்று நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் இவ்வளோ வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. இவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், என்னோட தங்கச்சி வந்து எனக்கு வந்து தங்கச்சி கிடையாது, என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. அதை உண்மையாக்கிட்டார். கண்டிப்பாக வந்து அது வந்து அவர் தங்கச்சி கிடையாது, உங்களோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.